எபோலா ஒரு கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்டில் தான் இருக்கும் என்று பல்வேறு நபர்கள் நினைக்கலாம். ஆனால் முதல் முறையாக இந்த எபோலாவை கண்ட்ரோல் என்விரான்மெண்டை தாண்டி இந்த எபோலா வைரஸ் பல நாடுகளில் பரவியுள்ளதை நீங்க பார்க்கிறீர்கள். எபோலா வைரஸ் காங்கோ ஃபாரஸ்ட்ல இருந்து கிளம்பி நார்த் கீவு மற்றும் இட்டூரி வரை இது பரவியுள்ளது. அந்த மேப்பை நீங்க பார்க்கிறீர்கள். காங்கோ மற்றும் காங்கோ உகாண்டாவுடைய தலைநகரம். இந்த இடத்திலிருந்து கிளம்பி நார்த் அமெரிக்கா பக்கம் இந்த வைரஸ் போய் வருவதாக கூறுகிறார்கள். இந்த அவுட் பிரேக்கிற்கான அந்த அர்த்தம் என்ன? இதையும் நீங்க பார்க்க வேண்டும். மே 18ஆம் தேதி யுஎஸ், அமெரிக்கா, காங்கோ, சுடான், யுகாண்டா இந்த 3 நாடுகளுக்கு சென்று வந்த நபர்கள் 21 நாட்களுக்குள்ள நீங்க போயிட்டு வந்தீர்கள். அவர்களுக்கு அமெரிக்காவில் என்ட்ரி கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த வைரஸை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஹென்டா வைரஸ் என்கிற இன்னொரு வைரஸும் இதே போன்று வந்தது. ஆனால் ஹென்டா வைரஸிற்கும் எபோலா வைரஸிற்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள் என அதையும் நீங்க பார்க்க வேண்டும். அமெரிக்கா எபோலா வைரஸை கண்ட்ரோல் செய்வதற்காக இதற்கு முன்னாடியும் பல்வேறு முறை பணத்தை, டெக்னாலஜியை, மருந்துகளை சப்போர்ட் செய்து அந்த விஷயத்தை கண்ட்ரோல் செய்திருக்கிறார்கள். கோவிட் காலகட்டத்தில் நீங்க பார்த்திருக்கலாம். அமெரிக்கா தான் மிகப்பெரிய அளவில் அந்த பேண்டமிக்கிற்கான அந்த மெடிசின்ஸ்களை தயாரிக்கக்கூடிய அந்த விஷயங்களை இவர்கள் பார்த்தார்கள். எபோலா, ஹென்டா வைரஸ் ஆர் கொரோனா இந்த மூன்றுமே எதற்காக ஹெட்லைன்ஸாக வெளிவந்தது? WHO எதற்காக இதை எமர்ஜென்சியாக டிக்ளேர் செய்தார்கள்? இதை நீங்க பார்த்தீர்கள்னா உண்மை என்ன? 90% இன்னைக்கும் மக்கள் மெடிக்கல் எமர்ஜென்சிஸிற்கு ப்ரிப்பேர்டாக கிடையாது. தே ஆர் அன்பிரிப்பேர்ட். யாருமே இது போன்ற சிச்சுவேஷனுக்கு தயாராக இல்லை. இதுதான் உண்மை. முதல் சஸ்பெக்டட் கேஸ் 59 வயதான ஒரு ஹெல்த் ஒர்க்கர் மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு வந்திருக்கிறது. 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம். 27ஆம் தேதி இந்த நபர் மறைந்து விட அந்த அளவுல இந்த வைரஸ் ஒரு தீவிரமான ஒரு மிக கொடூரமான வைரஸாக இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி மே மாதம், ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி ஒரு நபர் இறக்கிறார். 5ஆம் தேதி மே மாதம் WHO இந்த விஷயத்தை பற்றி தெளிவும் படுத்துகிறார்கள். அடுத்த 2 வாரங்கள் வரை இந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பரவி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான செக்கும் செய்யவில்லை. இந்த காலகட்டத்தில் இந்த தருணத்தில் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். இந்த வைரஸ் எந்த அளவில் ஸ்ப்ரெட் ஆனதை நீங்க பார்த்தீர்கள்னா மே 14ஆம் தேதி, மே 5ஆம் தேதி WHO இதற்கான அலர்ட்டை கொடுக்கிறது. மே 14ஆம் தேதி பிளட் சாம்பிள்ஸ் ரபாம்பரா கன்ஃபார்ம் செய்யப்படுகிறது. இது ஒரு ஸ்ட்ரெயின் எபோலா.